என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க இப்ப வரைக்கும் உக்ரைனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? உதவிகள் பண்ணியிருக்கோம். 130 பில்லியன் யூரோ அளவுக்கான உதவிகள் செஞ்சிருக்கிறோம். அமெரிக்கா 40% ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குதுன்னா 47% ஆயுதங்கள் நாங்க கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது போல வர்சுலா ஒண்டர்லா அவர்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் சம்மிட் முடிஞ்சது இல்லையா? ஸோ அதோட முடிவுகள்ல அவங்களோட ஸ்பீச் வந்திருக்கு. ஆக்ரோஷங்கள் தெரியுது. அது மட்டும் இல்லாம 30 பில்லியனுக்கும் மேல 30.6 பில்லியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க உக்ரைனுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோம். அது லைன் அப்ல நிக்குது. ஆனா அங்கேயே வீட்டோ போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அது வந்து இருக்கு. நாங்க உதவிகள் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. காரசாரமான விவாதங்கள் அமெரிக்காவோட அடுத்த அரசாங்கம் வருதுக்கு இருக்கு இல்லையா, ட்ரம்ப் அவர்கள். ஸோ அவங்களும் யூரோப்பியன் யூனியனும் இது போல பிரஸ் மீட்லயே சண்டை பிடிச்சிக்கிறாங்களா, அந்த வார்த்தை ஜாலங்கள்ல மோதிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. இந்த ட்வீட்ல வந்து எதையோ ஒண்ணு போட்டு மிரட்டிட்டே இருக்கிற எல்லாத்தையும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல கேஸும் ஆயிலும் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும் யூரோப்பியன் யூனியன், இல்லைன்னா டேரிஃப்ஸ் ஆல் த வே அப்படிங்கிறது போல மிரட்டல்களா விட்டுட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது 5% ஆஃப் த ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து ஒதுக்கணும் இதுக்கு மேல டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க நாட்டோ நாடுகள். அது கூட வந்து பாத்தீங்கன்னா 0.30% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபில உக்ரைனுக்குன்னு ஒதுக்கிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்ல. நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை ஒதுக்குறதுக்கே இங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்கு. இதுல இன்னொரு நாட்டுக்காக நம்ம நாடு மக்கள் சம்பாதிக்கிறத டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு ஒதுக்கிடணுமா அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள், பயங்கள் உக்ரைனை உதவக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆல்ரெடி இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் வருது இல்லையா? இப்ப சமீபத்துல யூகே ஒரு எய்டு அறிவிச்சிருந்தாங்க, டென்மார்க் அறிவிச்சிருந்தாங்க, இதெல்லாம் தொடர்ந்து பாத்துக்கோ, சுவிட்சர்லாந்து அறிவிச்சிருந்தாங்க. திரும்பவும் பைடன் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் அமெரிக்காவை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறது பைடன் அவர்கள் தானே. அவர் நினைச்சா முடியும் இல்லையா? அதனால புதுசா 1.2 பில்லியன், என்னங்க இப்பதான் 2 எய்டு பண்ணிருந்தாங்க, இப்ப 3வது ஒரு எய்டு லைன் அப்ல நிக்குது. யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம இதுக்கு 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ப்ளூம்பர்க் பத்திரிகையில வரதான். ஸோ இதுல அதுல ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரொம்ப லேட்டுங்க, ஃபர்ஸ்டா பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப லேட்டா இருக்கு, டூ லேட்டு, டூ லிட்டில், ரொம்ப கம்மியும் கூட. எப்படி 30 பில்லியன் யூரோப்பியன் யூனியன் அலோகேட் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன 1 பில்லியனுக்கு அலோகேட் பண்றீங்க? ஒரு சைபர், அதாவது புள்ளிக்கு முன்னாடி ஒரு சைபர் போட்டு கொடுத்து விடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். அடிக்கடி கொடுங்க, இது போல செக் எழுதி கொடுங்க அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்க. அது நம்ம இந்த பத்திரிகையில பார்க்கும்போது தெரியுது. டூ லிட்டில் டூ லேட் அப்படிங்கிறது போல அந்த டைட்டில் பார்க்க முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து டெப்ட் சீலிங் எதுக்கு இருக்குது? இல்ல அது ஒரு தடவை இடிக்கணுமா? நம்ம எதுக்கு சீலிங் முதல்ல? அதெல்லாம் வேண்டாம். கடன் சௌரியத்துக்கு வாங்கலாம் அப்படிங்கறத சட்டம் கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிறது போல அமெரிக்கால வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு. இப்போ மெஜாரிட்டி ஃபுல்லா இருக்கு. அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கமாகிய நாங்கள் கடன் வாங்குறதுக்கு இனிமே எந்த ஒரு சீலிங் கிடையாது அப்படின்னு போட்டாங்கன்னா அவ்வளவுதான். போய் அடி போகும், பிரிண்ட் அடி. இங்க பாரு, ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் போட்டு பணத்தை பிரிண்ட் அடிக்கிறீங்க, உலகம் ஃபுல்லா சப்ளை பண்றீங்க, எல்லாம் கொழுந்து விட்டு எறிட்டு எல்லாத்தோட எக்கனாமி அப்படிங்கிறது போல முடிவெடுத்து செஞ்சுட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது எல்லாத்துக்கும். ஸோ ஏதோ ஒரு முடிவோடு தான் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற மாற்று கருத்துல. எக்கனாமிக்கல் ரீதியா பல நாடுகள் இதுக்கு மேல திவாலானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ என்ன நடக்க போய் இந்த உலகத்துல ட்ரம்ப் அவர்களோட வருகையினால அப்படிங்கறத போல பார்த்தலாம் பொறுத்திருந்து. இப்ப அந்த இதுல யூரோப்பும் தப்பிச்சிடாது. யூரோப்பும் அதுல கன்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இப்ப யூரோப்புக்கு சிக்கல், நெருக்கடி. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, அதிகமான கேஸ் ஆயில் வாங்குறதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு இல்லையா? அதுக்கான வேலைகள்ல உக்ரைன் இறங்கிட்டாங்க. இப்போ உக்ரைன் பாருங்க எந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரான ஷாமியல் அவர்கள், பேர் கொஞ்சம் கரெக்டாகல, அவரோட இமேஜ் சைடில் லோட் பண்றா பாத்துக்கோங்க. இவரு தரப்பு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பா அந்த மீட்டிங்ல வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஜனவரி 1 தான், புரியுதுங்களா? அதுக்கு மேல இந்த ஆயில் எல்லாம் போகாது, இந்த கேஸ் எல்லாம் வந்து போகாது பைப் லைன்ல அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரி 2025 ஒரு மாபெரும் சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது ஆல்ரெடி பூசிய போட்டுட்டாங்க. ஏன்னா இந்த த்ரூஸ்பா பைப்லைன், ஜெர்மனி, செக்கா வாங்கிட்டு என்னென்னமோ பேசினாங்க இல்லையா? ஆனா செக்கு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல த்ரூஸ்பா பைப்லைன் வழியா வந்து கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து பம்பிங் ஸ்டேஷன்ல பிரச்சனைங்க, அதனால வந்து பம்ப் பண்றது இல்லைங்க, வியாழக்கிழமையில இருந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது ஆல்ரெடி பஞ்சாயத்து ஆயிடுச்சு. 1ல இருந்து பம்ப் பண்ண போறது இல்ல.
ஸோ மிக பெரும் சிக்கல்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல இது எப்படி அவங்க மீண்டு வர போறாங்க, பூரா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற போல நெருக்கடிகள் யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விகள் இங்க இருக்கு. அதுக்கு உக்ரைன் உதவுறாங்களா? அப்பதான் வந்து அவங்களுக்கான லிவரேஜ். நாங்க பாத்தீங்களா, உங்களுக்காக கேஸ் அலோவ் பண்ணாம வச்சிருக்கோம், நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஆயுதங்கள் உதவிகள் மறைமுகமா செய்யுங்க அப்படிங்கிறது போல மிக பெருமளவுல ஒரு அலைனுக்கு கொண்டு வராங்களா எல்லா யூரோப்பியன் யூனியன் நாடுகளையும் அப்படிங்கிறது போல இந்த கேஸ் வச்சு திட்டம் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போய் இந்த யூரோப்பியன் யூனியன்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதே டைம்ல இதே ப்ளூம்பர்க் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் தாங்க, சைட்ல ஒரு சார்ட் லோடா இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான லித்தியம் பேட்டரிஸ் வந்து சீனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. டாரிஃப்ங்கிறது வேணுங்கிற அளவுக்கு, அதாவது இந்த டாரிஃபை போட்டு கொஞ்ச நாளைக்கு சீன் காட்டுற வரைக்கும் எல்லாம் வந்து முதல்ல அதுக்கு எத்தனை நாளைக்கு அது எஃபெக்ட் இருக்கும், 1 வருஷம் இருக்குமா, அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அடுத்த 6 மாசம் அடுத்த 6 வாரங்கள்ல வாங்கிக்கணும் அப்படிங்கிறத விட வாங்கிக்குவாங்க போல தெரியுது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிரான்ஸா இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், வரலாறு காணாத அளவுக்கு ஆயில் கேஸை வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் சாங்ஷன் போடுவாங்க. இப்ப அதே போல ஃபார்மேட் நல்லா இருக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்கா இப்ப பைடன் அவர்களின் அரசாங்கத்துல அதிகமான லித்தியம் பேட்டரிஸை சீனா கிட்ட இருந்து வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சாங்ஷன் போடுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதுவும் அந்த எஃபெக்ட் தீர்ற வரைக்கும், பேட்டரிலாம் தீர்ற வரைக்கும், தீர்ந்து போச்சு அப்படின்னா சாங்ஷனபிள் ஒண்ணும் இல்ல, வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல வேற ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு கேள்விகள் இருக்கு. தெரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற போல பார்த்தலாம். இந்த எக்கனாமிக்கல் ரீதியா எல்லா நாளுக்கும் சிக்கல் இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல் எப்படி பிரிக்ஸ் நாடுகள் அதை ஒரு சேர்ந்து கையாளுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது அமெரிக்கா ஒரு புது சாங்ஷனோட வந்து களம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஹவுதிஸை போய் அடிச்சு பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, இப்ப எதுவும் வேலைக்காக தெரியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ரிலேட்டடா இருக்கக்கூடிய, ஈரானுக்கு உதவக்கூடிய, ஈரான் சம்பந்தப்பட்ட, ஹவுதிஸ் சம்பந்தப்பட்ட, ஹவுதிஸ்க்கு உதவக்கூடிய இது போல டேங்கர்ஸ்ல ஏதாவது இருந்ததுன்னா சாங்ஷனுங்க, இனிமே நீ வண்டி ஓட்டக்கூடாது கடல்ல அப்படிங்கிறது போல சாங்ஷன் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஏதாவது ஓடிச்சு அப்படின்னா சீஸ் பண்ணிட்டு போயிருவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஈரான் ஆயில் எடுக்கிறத வேற நாடுகளுக்கு கொடுப்பாங்க, அதுவும் குறிப்பா நம்மளும் கொஞ்சம் வாங்குறது உண்டு, சைனா வாங்குறது உண்டு. இதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இது போல செக் வைப்பாங்க அப்படிங்கிறது போல இதுக்கு ஆல்டர்னேட்டா டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம். ஏன்னா காஸ்பியன் சி வழியா ஈரான்ல பம்ப் பண்ணக்கூடிய ஆயில நேரா ரஷ்யா கொடுத்தாங்கன்னா ரஷ்யா சைனாக்கு பம்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வழிமுறைகள் அது மாற்றப்படும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இல்ல. இதனால எல்லாத்துக்குமே இந்த ஆயில் விலையை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஆயில்ங்கிற சிக்கலா தான் இருக்க போது. ஆயிலோட விலை எந்தெந்த நாடுகளுக்கு, அதாவது குறிப்பா இந்த டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க ஆயில் எடுக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா அமெரிக்கா நட்பா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த மாதிரியான அளவுல ஆயில் கொடுக்க போறாங்க, ரஷ்யா நட்பா இருக்கிற நாடுகளுக்கு ரஷ்யா எந்த மாதிரியான அளவுல ரேட்ல ஆயில் கொடுக்க போறாங்கன்றதுதான் இருக்கு. எக்கனாமி சப்போர்ட் பண்ணும், ஒரு இடத்துல லூஸ் விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அடிவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல எல்லாமே எக்கனாமிக்கல் ரிலேட்டடா தான் இருக்க போது. எக்கனாமிக்கலா வீழ்ச்சி அடையக்கூடிய நாடுகளுக்குள்ள ரெஜிம் சேஞ்சை கொண்டு வந்து ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்ற வேலைகள் பாக்குறாங்களா அப்படின்ற யோசனைகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப அடுத்தது மிகப்பெரிய த்ரெட் பெலரஸ்க்கு இருக்கு. ஒண்ணு மிடில் ஈஸ்ட்ல ஜார்டன் செல்லப்பிள்ளை. ஸோ ஜார்டனுக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. ஸோ அது அங்க இருக்கும்போது நேரா யூரோப்ல த்ரெட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட செல்லப்பிள்ளை பெலாரஸ். ஸோ பெலாரஸை வந்து காக்க வேண்டிய தலையாய கடமை ரஷ்யாவுதுங்க. அதனாலதான் நியூக்ளியர் டாக்டர்லயே மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் நாங்க அப்படிங்கிறதால திரும்ப திரும்ப அந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி மக்களோடு ஒரு நாள் அப்படிங்கிற சந்திப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சந்திப்புல வந்து அவர் சொல்லியிருந்தாரு கேள்வி கேட்கும்போது. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பெலரூஸை எப்படியாவது நாங்க காப்பாத்துவோம் அப்படிங்கிற அங்க ரெடியா இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஜார்டனை காப்பாத்துறதுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா ரெடியா இருக்காங்க, படைகளை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. பாப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த பகுதியில நடக்க போகுது, என்ன மாதிரி திட்டங்கள் வகுத்து இருக்கிறாங்க, அது எப்படி செயல்படுத்த போறாங்க எல்லா தரப்புல இருந்து அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது இந்த சைனா பத்தி பேசணும் இல்லையா, ஸோ அதனால அந்த ரிலேட்டடா வந்துடலாம். இந்த ரோபோ டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையுமே உக்ரைன்ல வந்து அதுகளோட பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, ரஷ்யாவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல வீடியோக்கள் புது மாடல் இதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம் இல்லையா. உக்ரைன்ல அந்த ரோபோடாக்கை அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்களே, இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா சீனாலையும் ரோபோடாக்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரோபோடாக்ஸை அதிக அளவுல சைனாவோட போலீசஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பயன்படுத்த எல்லாமே பேட்டில் டெஸ்டட், பேட்டில் ப்ரூவன் தான். எந்த அளவுக்கு இது உதவுது, இந்த கன்னோட கைரோ எப்படி இருக்கு, ஏன்னா சுடும்போது ரீகாயில் ஆகும், சுடும்போது கரெக்டா சுடுதா, டார்கெட் அடையுதா, அது எந்த பாக்குதோ, ரோபோ எதை பாக்குதோ அதைத்தான் சுடுதா அப்படிங்கிற பல விஷயங்கள், சுட்டா குண்டு அங்க ரீச் ஆகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் சமதளமா இருக்காது,
இது போல பல விஷயங்கள் சிக்கல்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பயன்படுத்த அந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எல்லா இருதரப்புலையுமே. ஸோ இதுக்கப்புறம் மனிதர்களுக்கு லோகோ இல்லாம எந்த ஒரு வேலையுமே இல்லை அப்படிங்கிறது கண் முன்னாடி இருக்கக்கூடிய எதிர்காலங்கள் இந்த ஃபேண்டசி பிலிம்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அடுத்தடுத்த வளர்ச்சி அடிச்சு போய்கிட்டே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள ராணுவத்துக்கு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விமானம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் AN-72 இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வெடிச்சிருக்கு மாஸ்கோட ஒரு ஒப்லாஸ்ட்ல. அதுவும் மாஸ்கோல இருக்கக்கூடிய ஒஸ்டஃபியோ ஏர்ஃபீல்டு இந்த ஏர்ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க, வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் ஏது என்னங்கிறது தெரியல. இந்த சபட்டாஜ் வேலைங்கிறது ரொம்ப அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த சபட்டாஜ்ங்கிறதுனால சொல்லிடுறேன். இந்த ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா சவுதி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இதுக்கு முன்னாடி சவுதியில இருந்துக்கிறார் அப்படிங்கிறது போல இருக்கு. நான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல அவருக்கு ரிலேட்டட் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னன்னா மார்க்கெட் பகுதியில கால் எக்ஸ்லேட்டர் மிதிச்சு அப்படியே ஏத்திட்டு போயிருக்கா. சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். உயிர் சேதங்கள் இருக்கு அப்படிங்கிற ஜெர்மனி தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதிக அளவுல இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான். இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள். ஸோ டைம் போக போக என்ன மாதிரியான சேதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கலாம் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஏன் வந்து சவுதி அரேபியாவோட பேர் இப்ப அடிபடுது அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் சவுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல்ல வந்து ஓகே ஆயிட்டாங்க. திரும்பவும் அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகம் அடைகிறது போல தெரியுது அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக சவுதி பக்கத்துல இப்ப கத்திகள் திரும்புதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன ஏதுவோ இது போல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இது போல செய்திகள் மேற்கு மீடியாக்கள் இருந்து தான் வருது. ஏன்னா சவுதி பிரிக்ஸ்ல இணைவாங்க இல்லையா இந்த ஜனவரியில இருந்து, அதுக்கான செக்கா இருக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போய் இந்த உலகத்துல அவங்கவுங்களோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இது பெருமளவுல வெடிச்சு மிக பெரும் பிரச்சனைக்கு போகாம சுமூகமா பேசி முடிவுக்கு வந்துருவாங்களா, இல்ல ஒரு மிக பெரும் பிரளயம் வெடிக்குமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்காது. எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுங்கிறது செந்தல் டிஃபென்ஸ் செந்தல் டிகோஸ். 2 சேனலுக்குமே உங்களோட சப்போர்ட் என்னைக்கு இருக்கும் நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.